மக்கள் அழியாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்க முதல்ல யோசிக்க முதல்ல. இந்த வைகை புயல தான் ஓட போறோம். எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ஒரு ஃபாலோ பண்ணிக்க. மோஸ்ட் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தலைவரே, அதே தான் நாங்களும் கேட்கிறோம். கடந்த 10 நாளா பொதுமக்கள் எல்லாருமே பாதிப்படைகிறாங்க. இந்த பக்கம் ரேப்பு கொள்ளை, இந்த பக்கம் கடத்தல் கொள்ளை. சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்ததா இருக்கு தமிழ்நாட்டுல. இதெல்லாம் எதுவுமே பார்க்காம நம்ம முதலமைச்சர் ரீல்ஸ பார்த்துட்டு இருக்காருங்க. அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு என்னமோ திமுக மேடையில உட்காந்துட்டு திமுகவே திரும்பி கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு கேள்வி எதுக்கு எடுத்தாலும் திமுக வலிக்கணும், திமுக வலிக்கணும், திமுக சொன்ன பூராமே காணாமடா கண்டாளிங்களா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்ப பார்க்கறேன், எவனையும் சொல்றானா அவங்க ஆளை காணாம். எங்க இருக்காங்க? ஆமா ஆமா, 2011 அப்புறமேட்டு தலைவனே நான் இப்பதான் பாக்குறேன். 12-13 வருஷமா தலைவன் எங்க போனானே தெரியல. ஏன்னா 2011 தலைவன் திமுக தான் சொம்பு தூக்கிட்டாரு. அதனாலதான் கடந்த 10-13 வருஷமா தலைவன் ஆளே காணோம். அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷனுக்கு தான் சின்ராஸ் வந்திருக்காப்புல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். திமுக அழிக்கணும். எப்படி முடியும் அழிக்கிறதுக்கு? எப்படி முடியும்? எப்படி அழிய போகுதுன்றது இன்னும் ஒரு மாசத்துல பாரியா. உதயசூரியன் உதயமாக போகுது இல்ல, மறைய போகுது தமிழ்நாட்டுல. தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிக்குது. பெரிய வரலாற்று படைச்சு போய் நிக்குது. அது என்னவோ கரெக்ட் தான். தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி ஊழல்ல பெருசா நிக்குதுதான். திமுக ஒரு சாதாரண சாம்ராஜ்யமா அது. கரெக்ட் தான். ஏன்னா திமுக தான் கொள்ளை கொள்ளை கஞ்சா எல்லாமே இருக்கு. அதை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறையவே இருக்கு. எங்க கிட்ட பெரிய லிஸ்டே இருக்கு. இப்பதானே எலெக்ஷன் டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. கரெக்ட். அந்த கட்சி அளவுக்கு எந்த கட்சியிலுமே ஊழல் பண்ணது கிடையாது. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டாரு. மக்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. கரெக்ட். திடீர்னு 5000 ரூபாய் வந்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே மக்களோட பணம். 4.5 வருஷமா நீங்க சுரண்டி 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 வாங்கிருந்தீங்க பாத்தீங்களா, அந்த பணத்தை போட்டிருக்காரு. 5000 ரூபாவா அப்படின்னு எவனும் ஷாக் ஆகல. எனக்கு தெரிஞ்சு உங்க அக்கௌண்ட்டுக்கு நீ தான் ஷாக் ஆயிருப்ப. என்னடா நம்ம அக்கௌண்ட்டுக்கு 5000 ரூபாய் போட்டாரு முதல்வர், ஓ இப்படிலாம் பேச சொல்லி போட்டிருக்காரு போல அப்படின்னு நீயே ஷாக் ஆயிருப்ப. டேய் அதெல்லாம் எங்க பணம்டா. அதனால ஐயோ உங்களை வேற மரியாதை இல்லாம பேசுறேன், சாரி, அது ஃப்ளோல வந்துருச்சு. யோ அதெல்லாம் எங்களோட பணம்யா. அதனால நாங்க ஏன் ஷாக் ஆக போறோம்? கொஞ்சம் சந்தோஷமா போட்டோம். ஏதோ பரவாயில்ல, 4 வருஷமா கொடுக்காத பணம் இந்த வருஷமா அது கொடுத்துருக்காரு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு. 10 பேர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த நியூஸே வெளியே வரல. தலைவா, கடந்த 10 நாளா தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனை எதுவுமே நியூஸ்லயே வரல. அது என்ன கொஞ்சம் கேளு தலைவா.